ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஐசாயா chapter 60 verse 20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் உலக பிரகாரமான ஒளி கொடுக்கிறதான அந்த சூரியனையும் சந்திரனையும் நீங்கள் நம்பி இருக்க தேவையில்லை. கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். Dear child of God, the Lord God says He will be the eternal light in your life. You may experience a dark season of your life. You may think why things are going wrong. Even though I am trying to do everything in the right track, things are going upside down. Why? But I want to tell you, you are child of God. Because you are child of God, the devil is trying to thwart every plan of God in your life. But I want to tell you, you will not be defeated. The Lord God is going to be your son. He is the son of righteousness. He is the son of God, that is our Lord Jesus Christ. He is going to be the eternal light of your life. So the word of God says, the days of your mourning will be over. You might have been crying. You might have been blabbering. You might have been lamenting. But the Lord God says, His glory is going to risen upon you. He is going to be the eternal light of your life. You need to believe Him. He will do justice for you. In whatever situation you have been thrown away, don't worry about it. You will be picked up. You will be lifted up. You will be exalted. You will be reestablished. You will restore. God is going to bless you. உங்கள் வாழ்க்கையில எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை தொல்லைகள் வந்தாலும், எத்தனை இழப்புகள் வந்தாலும், எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களை மீட்டு கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை நிலை நிறுத்துவார். கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். கர்த்தர் உங்களுடைய புலம்பலை களிப்பாக மாற்றுவார். இந்த உலகத்தில் இருக்கிற அநேக மனிதர்கள் உலகத்தை நம்பி இருக்கிறார்கள். People in the world, they are depending upon the worldly resources. They are depending upon the worldly sun. They are depending upon the worldly moon. The sun may go down, the moon may wane, but the Lord God is your eternal light. He will not hide His face for you. He will be always with you. He will take care of you. He will bless you. I want to tell you today, the days of your mourning are over. You are going to rejoice in the presence of God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகளுக்கு நீர் நித்திய வெளிச்சமாய் இருப்பேன் என்று சொன்னீரே. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்னீரே. உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே இனிமேல் அந்த துக்க நாட்கள் இருக்க தேவையில்லை. உடைய பிள்ளைகளை கண் மலையின் மேல் உயர்த்தி, உடைய பிள்ளைகளை அழகு பார்க்கிற தேவன் நீர். கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக உடைய பிள்ளைகளை நிறுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.